வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு. காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கையின் கிழக்கு புறத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பொங்கலுக்கு முன் 2 வேறு காற்று சுழற்சிகள் இலங்கையை அடைந்து இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. தற்பொழுது எதிர்பார்த்த மழை பொழிவு கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் தொடங்கிவிட்டது. இந்த அதிகாலை நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கடலோர பகுதிகளில், அதாவது கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கையும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கிழக்கையும், அதாவது சரியாக சொல்லப்போனால் செங்கல்பட்டு முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கடல் அதாவது கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து இந்த மேக உற்பத்தியானது இருவேறு காற்று இணைவு, அதாவது வெப்ப குளிர்காற்று இணைவு மற்றும் ஒற்றை குளிர்காற்றாக தரையை தொடும் பொழுது வெப்பம் வந்ததும், அதாவது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவு தரைப்பகுதிகளில் படிப்படியாக பரவலாகும். காலை 8 மணிக்குள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டிப்பாக மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு காலை கண்டிப்பாக மழை தொடங்கும். அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடக்கும். பிறகு ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் முதல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு காலைக்கு பிறகு தொடங்கி இருக்கிறது. காலை முதல் இன்றைக்கு மதியம் அனைத்து உள் மாவட்டங்கள் தென்கடலோரம் உட்பட மழைப்பொழிவு தொடங்கும். மாலைக்குள் அது கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நள்ளிரவுக்குள் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் வானம் மேகம் சூழ்ந்து தூறல் கொடுக்கும். நீலகிரி வரைக்கும், நீலகிரிக்கு நள்ளிரவு வரை பொறுமை காக்கணும். கிருஷ்ணகிரி, பெங்களூரு, மைசூருக்கு நள்ளிரவு மற்றும் முன்னிரவு வரைக்குமாவது பொறுமை காக்கணும். மழைப்பொழிவு உண்டு. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நாளை கொஞ்சம் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழை இருக்கும். பொங்கல் தினத்திலும் மழை இருக்கும். ஆனால் பொங்கல் தினத்தில் இடைவெளி விட்டு ஆங்காங்கே மழை குறுக்கீடை கொடுக்கும். தென் மாவட்டங்களில் பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் தினத்தில் கூடுதல் மழை தெரிகிறது. கண்டிப்பாக 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு பொங்கல் மாட்டுப்பொங்கல் தினக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. அது பொங்கல் தினத்தை விட மாட்டுப்பொங்கல் தினத்தன்றைக்கு நன்றாக ஏறி நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை மீது. இதன் காரணமாக வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் தினத்தன்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இந்த சுற்றின் மழைப்பொழிவு 16ஆம் தேதி வரை இருக்கிறது. காணும் பொங்கல் தினம் வரைக்கும். காணும் பொங்கலத்தில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை, அதுவும் குறைந்த பரப்பில் மழை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காணும் பொங்கல் தினம் வரைக்கும் குழப்பமான வானிலை, தூறல், நனைக்கும் மழைப்பொழிவு எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை இன்றைய காலை பொழுதில் கடலோரம் தொடங்கி உள்ளே மதியம் மாலை இரவில் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை கண்டிப்பாக பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். பரவலாக அனைவருக்கும் ஒரு லேசான மிதமான மழைப்பொழிவு உண்டு. ஆங்காங்கே சற்று கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் 38 + 2 40, புதுச்சேரியும் சேர்த்து 40 மாவட்டங்களில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக கனமழை பொழிவு உறுதி. ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவு உறுதி. ஆக இந்த சுற்றின் மழை 16ஆம் தேதி வரை தொடர்கிற நிலையில் 17, 18 முற்பகல் மட்டும்தான் இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 16ஆம் தேதியே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அறுவடை செய்யுங்கள். அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் இந்த மழை
16ஆம் தேதி மதியத்திற்கு பிறகோ அல்லது காலையோ இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பரவலான மழை இருக்கும். 16ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். ஆனால் 16ஆம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு இடைவெளி வாய்ப்பு இருக்கிறது. 16 வாய்ப்பு கிடைத்தால் அறுவடை செய்யுங்கள், அல்லது 17ஆம் தேதியை முழுமையாக பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள். 18ஆம் தேதி அடுத்த நிகழ்வு கனமழை பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. நாம் திரும்ப திரும்ப சொல்றது அதே தான். 18ஆம் தேதி நிகழ்வு இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக அல்லது தாழ்வு நிலையாக, அதாவது கடலோட தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய 18ஆம் தேதி மாலையிலிருந்து கண்டிப்பாக மழை வந்துவிடும். அடுத்த நிகழ்வு ஆக 16க்கு அப்புறம் 17 ஒரு நாள் இடைவெளி இருக்கு. 16 இடைவெளி இருக்கிற நாட்கள் சில இடங்களில் இடைவெளி இருக்கும், பல இடங்களில் இடைவெளி இருக்கும். 16 தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு 16ஆம் தேதி. 16ஆம் தேதி வாய்ப்பு கிடைத்தால் அறுவடை செய்யுங்கள். 17 முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 18 மதியம் வரைக்கும் பயன்படுத்தலாம். 18ஆம் தேதி மாலையிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு தொடங்கும். 19, 20, 21 3 நாட்கள் தமிழ்நாட்டில் நல்ல மழை இருக்கு. இதில் 19, 20 கனமழை வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி 19, 20. ஆக 21ஆம் தேதிக்கு அப்புறம் 22ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் குழப்பமான வானிலையை கொடுத்து விட்டு போய்விடும். 23, 24, 25, 26 ஆகிய 4 நாட்கள் இடைவெளி இருக்கிறது. அதில் ஒரு 4 நாள். ஆக இதற்கு முன் 17ஆம் தேதி ஒரு இடைவெளி, 16ஐயும் பயன்படுத்திக்கலாம். 16, 17, 18 முற்பகல் அரை நாள் இடைவெளி. 16 பிற்பகல் தான் இடைவெளி தெரிகிறது. 16 பிற்பகல், 17 நாள் முழுவதும் 24 மணி நேரம் மற்றும் 18 முற்பகல். அதுக்கு அடுத்த இடைவெளினா 22, 23, 24, 25, 26ஆம் தேதி. 23ஆம் தேதி தான் இடைவெளி தெரியுது. 22 தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கலாம். 23, 24, 25, 26 ஆகிய 4 நாட்கள் இடைவெளி. அந்த 4 நாள் இடைவெளியை அறுவடைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வு 27 30ஆம் தேதி வரை மாத இறுதி நிகழ்வு. அதுவும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கடந்து அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வாக தான் தெரிகிறது. ஆக வளிமண்டலம் வழியாக காற்று சுழற்சியாக கடந்து போகும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிப்பை எட்டி பிடிக்கும். இந்த 19ஆம் தேதி மழைப்பிடிப்பு வட உள் மாவட்டங்களுக்கு சந்தேக பார்வையில் பார்த்திருந்தோம். ஆனால் 19ஆம் தேதி மழைப்பிடிவு, 19, 20 மழைப்பிடிவு கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் தெரிகிறது. ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. எல்லா நிகழ்வுமே, இந்த நிகழ்வும் சரி, அடுத்த நிகழ்வும் சரி, மாத இறுதி நிகழ்வும் சரி. இந்த மாத இறுதிக்குள் 3 நிகழ்வுகள், 4 நிகழ்வு. இப்போ பொங்கலுக்கு வரக்கூடிய நிகழ்வு, இப்போ ஒரு நிகழ்வு, 2 நிகழ்வு. இப்போ 16க்குள்ளே 2 நிகழ்வு, 19, 20, 21 ஒரு நிகழ்வு, 27, 28, 29, 30 ஒரு நிகழ்வு. ஆகவே மாத இறுதிக்குள் 4 நிகழ்வு இருக்குது. 4 நிகழ்வும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் பெங்களூரு எல்லையோர, கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு 4 நாளும் மழைப்பொழிவு கொடுக்காது. ஓரிரு நாள் மழைப்பொழிவை கொடுக்கும். 2 நாள் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக நல்ல மழை இருக்கிறது. வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க. வானிலை மாதிலிருந்து விவசாயம் செய்திடுங்க. இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க. நன்றி.